உறவு முறைகளிலே இரத்த சம்பந்தம் இருக்கக்கூடிய உறவு முறைகளில் மிக 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 நெருக்கமானது தாய்மைதான். தாயினுடைய அந்த வயிற்றுக்குள்ளே சிசுவானது இருந்து வளர்ந்து அதன் பிறகு இந்த உலகத்தை பார்க்க ஜனித்து வளர்ந்து வந்த பிறகும் கூட அதற்கு தொப்புள் கொடி உறவு என்று சொல்லுவார்கள். இந்த தாய்க்கும் பிள்ளைக்குமான இந்த பந்தம் பூர்வ ஜென்ம பந்தம் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. அதுவும் உண்மைதான். எந்த பிறவியிலே எந்த தந்தை தாய்க்கு நாம் பிள்ளையாக பிறக்க வேண்டும், எந்த தாயினுடைய வயிற்றிலே நாம் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்பதெல்லாம் இறைவனுடைய சித்தம். அப்பேற்பட்ட தாய் பிள்ளை பிறந்து அது வளர்ந்து பல ஆண்டுகளாகி வாலிப பருவத்தை அடைந்தாலும் கூட பிள்ளை எங்கேயோ ஒரு தொலைவில் இருந்தாலும் தாய்க்கும் பிள்ளைக்குமான அந்த பந்தம் மாறுவதே இல்லை. ஆதிசங்கரர் துறவரம் வாங்கி சென்ற பிறகும் கூட அவருடைய தாய் அவருடைய இறுதி காலத்தில் இருக்கும் பொழுது அவருடைய மனதிற்குள்ளே தெரிந்ததாம். துறவரம் வாங்கி கொண்டு சென்றவர்கள் கூட உலகத்தில் எல்லாரும் அவர்களுடைய காலில் வந்துதான் விழுவார்கள். ஆனால் அந்த துறவி கடைசி வரை தாயின் காலடியிலே விழுந்து வணங்க வேண்டும் என்பது நம்முடைய சம்பிரதாயம். அதே போல பட்டினத்தடிகளும் கூட துறவரம் வாங்கி சென்ற பிறகும் தாயினுடைய ஈமக்கிரியைக்கு சரியாக வந்தார் என்பதை அவருடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். அப்படி என்றால் அப்படி தாய் மிக உயரிய பிறவி, ஒரு பிள்ளைக்கு மிகப்பெரிய சொந்தம். ஆனால் அந்த தாயில் சிறந்த தயாவான தத்துவனே என்கிறார். அந்த தாயை விட மிகப்பெரிய தயை கொண்டவன் இறைவன்.